டிபிஆர் ரீஜனில் இன்றைக்கும் 2 வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க ரஷ்யா உக்ரைன் போர் தான் இனி அடுத்ததாக உலக அரசியலினுடைய ஒட்டுமொத்தமான பார்வையும். இஸ்ரேல் ஹமாஸ் போர் சண்டே இன்றைய தினம் 8:30 மணியிலிருந்து சீஸ்ஃபயர் ஆக்டிவேட் செய்யப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளைக்கு கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, எந்தெந்த விமன் இங்கேருந்து ஹாஸ்டேஜஸாக பிடித்து வைக்கப்பட்ட விமன்ஸ் யாரெல்லாம் வராங்க அவங்களுடைய பெயர் விவரம் எல்லாமே அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் சொல்லிட்டாங்க. அதற்கு பதிலாக ஹமாஸ் பக்கத்திலிருந்து ஹாஸ்டேஜஸாக பிடித்து வைக்கப்பட்ட 33 நபர்கள் வெளியே வரும்போது 900க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்ய போகிறது இஸ்ரேல் என்கிற அந்த தகவலும் நாம் தெரிந்திருக்க வேண்டியது தான். இது எல்லாமே ஃபேஸ் 1க்கான ரிசல்ட் மட்டும்தான். ஸோ இந்த சீஸ்ஃபயரை பற்றி அதிகமான டீட்டெயில்ஸை தெரிந்து கொள்ள தமிழ் பொக்ஷம் சேனலில் செமையான ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். டிபிஆர் ரீஜனில் ரஷ்யா பதிவு செய்திருக்கக்கூடிய 2 வெற்றிகள் உக்ரைனுக்கு அடுத்த தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. யார் வெற்றியை அதிகமாக குவிச்சிருக்காங்க, யாருடைய பேச்சை கேட்பது? அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளுடைய கூற்றின் அடிப்படையில் ரஷ்யா உக்ரைன் போர் தான் உலக அரசியலினுடைய மெயின் டாப்பிக்காக இருக்கும். இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வரப்போகிறார். இன்னும் 2 தினங்கள் தான். அப்படி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருக்கு முதல் தலைவலியாக இருந்தது இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் தான். அது முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்த தலைவலியாக இருந்தது ரஷ்யா உக்ரைன் போர். ஆனால் இன்டர்மீடியட்டாக இருந்த டிக்டாக் பிரச்சனை அப்படிங்கிறது பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே கரெக்டாக ஜனவரி 19ஆம் தேதியே டிக்டாக் சொல்லிட்டாங்க, நாங்கள் ரொம்ப பெரிய இருட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லி. பல ஆயிரம் மனிதர்கள், யூசர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருமே கெட் பேக் டிக்டாக் அப்படிங்கிற ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒருவேளை டிக்டாக்கு மறுபடி கிரேஸ் பீரியடாக 60 to 90 டேஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த டேட் கிடைச்சும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? டிக்டாக்கை அமெரிக்கா வாங்குற மாதிரியான ஒரு பிளான் இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய பிளானில் பனாமா கால்வாய் இருக்குது, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய கிரீன்லாண்ட் இருக்குது, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய டிக்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னமோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கனடாவையும் அமெரிக்காவுக்குள் ஐக்கியம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான தகவல் வெளியானதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவினுடைய கமாண்ட் போஸ்ட்டில் இன்னைக்கு உக்ரைனும் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தாக்குதலின் அடிப்படையில் கர்ஸ்க் பகுதியிலையும் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களுக்கு இழப்புகளை தேடித்தந்தோம் அப்படின்னு சொன்ன உக்ரைன் இன்னைக்கு பல வாகனங்களை, இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் எல்லாம் இழந்ததை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இழந்த இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் எல்லாம் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் ரிப்பேர் பண்ணுறாங்க. கொஞ்சம் இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. நிறைய இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளை அவங்களுடைய யூசேஜுக்காக எடுத்திருக்காங்க என்கிற தகவலையும் இன்னைக்கு உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியே சொல்லியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெல்கரோட் பகுதியில் இன்னைக்கு உக்ரைன் நடத்தின தாக்குதலில் முக்கியமான ஒரு S-400 டிசேபிள் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ S-400 டிசேபிள் செய்துவிட்டோம் அப்படின்னு சொல்கிற உக்ரைனுடைய இந்த அறிவிப்பை ரஷ்யா இதுவரையிலும் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கலுகா ஒப்லஸ்ட் பகுதியில் இன்னைக்கு உக்ரைன் நடத்தின தாக்குதல் ஒரு ஆயில் டிப்போட் அப்படிங்கிறது தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நைஜீரியாவில் ஒரு ஆயில் டேங்கர் வெடித்து சிதறியதில் 70க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கிறது. லுகஷெங்கோ அவர்கள் இந்த லுகஷெங்கோ அவர்கள் அப்படின்னு சொல்லும் போதே ரஷ்யாவினுடைய உச்ச நண்பன் ஆயிடுச்சேப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் 23க்கும் அதிகமான நபர்களுக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். எல்லாருமே மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அப்படிப்பட்ட நபர்களுக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த 23 மனிதர்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, அடுத்ததாக பெலரஸ் பக்கமாக அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது பல மக்களுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றன. ஜெர்மனுடைய கேபினட் சப்போஸ் ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸ் ஏதாவது வந்தது என்றால் அதை சுட்டு வீழ்த்தி விடுங்கள் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். ஆனால் இது நேரடியாக ஜெர்மனி ரஷ்யா யுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னதுனால அந்த உத்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் ரிவர்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ ஜெர்மனியுடைய கேபினட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவை ஏற்படும் பட்சத்தில் நாங்கள் ஜெர்மனி இந்த ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்துவோமே தவிர எப்போதுமே ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்துவோம் அப்படின்னு சொன்னதில் பிழை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முடிவை மாற்றியிருக்கிறார்கள். கியூ பகுதியில் ரஷ்யா நடத்தின தாக்குதலில் 4 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. சவுத் கொரியாவில் ஊனவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார். 3000க்கும் அதிகமான காவல்துறை அதிகாரிகள் வந்து தான் ஊனவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண ஊனவர்களிடம் பல கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்பட்டது. அப்படின்னா நீதிமன்ற விசாரணை அப்படிங்கிறது செய்யப்பட்டது. இப்போ ஊனவர்களுக்கு எதிரான நீதிமன்ற விசாரணை எல்லாமே முடிந்து விட்டதாகவும்
அவர் மறுபடியும் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதன் பிறகு அவர் செய்த குற்றங்கள், அதன் அடிப்படையில் அவருக்கான தண்டனைகள் அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்கப்படும். ஆனால் மறுபடியும் ஊனவர்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களாம். வழக்கறிஞர்கள் அதன் அடிப்படையில் அவங்களுடைய வழக்குகள் என்பது விசாரிக்கப்பட்டு மீண்டும் ஊனவர்களுக்கான சான்ஸ் கொடுக்கப்பட்டு அவர் தவறு செய்யவில்லை என்பதை நிரூபிக்கும் பட்சத்தில் அவருக்கான விடுதலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஊனவர்கள் அப்படி நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பு சொல்கிறாங்க. ஏன்னா ஊனவர்கள் செய்த தவறை விட ஊனவர்களுடைய மனைவி செய்த தவறுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னும், அது ஊனவர்களுடைய சம்மதத்துடன் தான் நடந்தது என்றும், ஊனவர்கள் அங்கே மார்ஷல் லா கொண்டு வந்ததே அவருடைய ஊழலை மறைப்பதற்காகத்தான் என்கிற அந்த வீரியமிக்க செய்திகளும் இப்போது சவுத் கொரியா முழுவதுமாக பரவி வருகின்றன. வடகொரியாவுக்கு இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். தென்கொரியாவில் இருக்கும் இந்த அரசியல் பிரச்சனைகள் வடகொரியா என்ன செய்தாலும் இப்போது கண்டுகொள்ளாத ஒரு உலகமாக மாறி நிற்கிறது. ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்றைய தினம் இஸ்ரேலினுடைய சீஸ்ஃபயர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறத கத்தார்லாம் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் மறுபடியும் இஸ்ரேலினுடைய ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது இருந்தது. இஸ்ரேலினுடைய ஸ்ட்ரைக் மட்டும் கிடையாது, ஹூத்தியும் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினார்கள். எங்களுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கப் போகிறது என்பதை ஹூத்தி அறிவித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒரு நாட்டிடம் சீஸ்ஃபயர் உருவாகும் போது வேறொரு அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. லெபனனுக்கு ஒரு 117 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது இனாமாக கொடுக்கப்பட போகிறது என்கிற தகவல் வெளியிடப்பட்டது. ஏன்பா லெபனனுக்கு அவ்வளோ காசு, 117 மில்லியன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்க இஸ்ரேல் கூட சீஸ்ஃபயரை உருவாக்குவதற்காக நிறைய கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். அந்த கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான பணம் தான் இந்த 117 மில்லியன். ஸோ நாங்களே காசு கொடுத்து இஸ்ரேல் கூட சண்டைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி லெபனன்கிட்ட சொல்கிறோம். லெபனனிடம் சண்டைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிடமும் சொல்கிறோம். இஸ்ரேல் லெபனன் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதும் ஆன் த வே என்கிற தகவலும் வெளியாகியிருக்கின்றன. காசால நிறைய பேர் மிஸ்ஸிங் ஆனாங்க. ஏகப்பட்ட நபர்கள் அவங்களுடைய உறவுகளை தேடி அலைந்தார்கள். இப்போது இந்த சீஸ்ஃபயர் உருவானதன் காரணமாக ஒரு 42 தினங்களுக்குள் யாரெல்லாம் காணாமல் போயிருக்காங்க, யாரெல்லாம் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு கிடைச்சிரும். சப்போஸ் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பட்டியலில் எங்களுடைய உறவுகள் இருந்தார்கள் என்றால் நாங்கள் தேடுதல் அப்படிங்கிறத செய்ய வேண்டாம். ஏன்னா எதுவுமே தெரியாமல் இப்படி தேடுதல் அப்படிங்கிறது கொடுமை, நரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறவுகளை தேடி அலையும் உறவுக்காக இங்கே பல நபர்கள் காத்திருக்கிறார்கள். பல என்ஜிஓக்கள் இதற்காகவே காத்திருக்காங்களாம். லிஸ்ட் எடுப்பாங்களாம், யார் இறந்துருக்காங்க, யார் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிருக்காங்க, யார் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான லிஸ்ட்டை தான் இப்போ உறவினர்கள் கேட்டு வருகிறார்கள். அந்த லிஸ்ட்டை இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம் பாலஸ்தீனத்தை சார்ந்த என்ஜிஓக்கள். ஒரு பெண் வீராங்கனையை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம்னா 30க்கும் அதிகமான நபர்களை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல், ஹமாஸ் இவங்களிடையே பேச்சுவார்த்தை நடந்தது. அதன் அடிப்படையில் பாலஸ்தீனத்திலேருந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே இஸ்ரேல், அந்த கைதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலினுடைய பார்டர் பக்கமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்களாம் இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள். ரஷ்யாவினுடைய ஆர்சனிக் மிசைலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் இப்போ புதுசாக 20க்கும் அதிகமான அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி அது ஒரு மகா ஆயுதமாக அறியப்பட்டது. அதில் 20+ அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லும்போது வேற லெவல் ஆயுதமாக உருமாறி வரப்போகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. செர்பியாவினுடைய அரசியலிலும் புயல் வீச ஆரம்பித்திருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர்கள் இப்போது பெரிய அளவு போராட்டங்களை அறிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அடுத்ததா பாகிஸ்தான் தான். இம்ரான்கான் அவர்கள் 14 வருடங்கள் இனி சிறை தண்டனை தான் அப்படின்னு சொன்னது அங்கே பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜனவரி 26 தான் இம்ரான்கான் அவர்களுடைய பார்ட்டி இப்போதைய பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு கடைசி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 73க்கும் அதிகமான இஸ்ரேல் சப்போர்ட்டர்ஸ் சீஸ்ஃபயரை ஆதரிக்கிறோம் என்கிற தகவலை கொடுத்திருக்கிறார்கள். அப்படின்னா நெத்தன்யாகு அவர்களுக்கான அரசியல் பயணம் முடிவடையவில்லை அப்படின்னு சொல்கிற தகவல் இதன் வழியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத வரும் காலம் நமக்கு உணர்த்தும். ப்ரோ பாலஸ்தீன் ரேலி அப்படிங்கிறது இன்னைக்கு லண்டனில் நடந்தது. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பங்கு பெற்றார்கள் என்கிற தகவலுடன் அந்த ரேலியை நிறைய பேர் ப்ரோ பாலஸ்தீனன் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை எடுத்துரைக்கும் விதமாக பல ஸ்லோகன்கள் சொல்லப்பட்டதாம். ஸோ பாலஸ்தீனியர்கள் அங்கே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், பாலஸ்தீனியர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் இஸ்ரேலுக்கு எதிரான குரலும் உயர்ந்திருந்தது. லண்டனில் இது ஒரு பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஏகப்பட்ட இன்ஃபர்மேட்டிவ் செய்திகளை பார்த்திருக்கிறோம். இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.